ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கூடி வந்திருக்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். அவர் பெரியவர் என்கிற தலைப்பிலே நாம் தொடர்கிறோம். 18ஆம் தேதிக்கு பிறகு சிலுவை தியான நாட்கள் வருகிறபடியினால் அப்பொழுது நம்முடைய தலைப்பை நாம் மாற்றிக்கொள்ளலாம். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். தென் தேசத்து ராஜஸ்திரீ பூமியின் எல்லைகளிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தால், இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரீ இந்த சந்ததியார் கூட எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். The Queen of Sheba visited Solomon. சாலமோனை ஞானத்தையும் ஆண்டவரோடு கூட இருந்த ஐக்கியத்தையும் சோதிக்கும்படியாக அங்கே சேபாவின் ராஜஸ்திரீ பரிமாணங்களோடு கூட வந்து சாலமோனை சந்தித்தாள். அவள் சாலமோனை பற்றி கேள்விப்பட்ட காரியங்களை விட அவள் பார்த்தவைகள் ஆச்சரியமாக இருந்தபடியினாலே அவளை அது வியப்பில் ஆற்றிற்று. She was surprised looking at everything in Solomon's administration. சாலமோனின் நிர்வாகத்தில் இருந்த பல காரியங்களை பார்க்கும் பொழுது அவள் பிரமித்து போய் நின்று, நான் கேள்விப்பட்டவைகள் பாதிதான், இப்பொழுது நான் வியந்து நிற்கிறேன் என்று சொல்லி சாலமோனை பல விடுகதையினால் சோதிக்கும்படியாக வந்தாள் என்கின்ற காரியங்கள் 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நேரம் கருதி வசனங்களை காண்பிக்காமல் நான் சுருக்குகிறேன். அவள் சாலமோனுடைய அந்த நிர்வாகத்திலே 8 காரியங்களை பார்க்கிறாள். 8 காரியங்கள் அவளை வியப்பிலே ஆழ்த்தியது. 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை சோபாவின் ராஜஸ்திரீ சாலமோனுடைய சகல ஞானத்தையும் சகல ஞானத்தையும் பல்வகை ஞானங்கள் அவனிடத்திலே காணப்பட்டது. இதை நான் விவரமாக டீட்டெயில்ஸாக சென்ற வாரம் செவ்வாய்க்கிழமை நான் பிரசங்கித்தேன். தேவ பிள்ளைகள் யூடியூபில் பதிவு இருக்கிறது, நீங்கள் பார்த்து கொள்ளலாம். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் விஸ்டம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், விஸ்டம் ஆஃப் சாலமோன்? இயேசு கிறிஸ்துவை பற்றியும் இவர் தச்சனுடைய பிள்ளை அல்லவா, இவ்வளவு ஞானம் எங்கிருந்து வெளிப்படுகிறது என்று சொந்த நாசரேத்து ஊரார்கள் பேசினதை நான் மையமாக கொண்டு அந்த செய்தியை நான் கொடுத்திருக்கிறேன். ஆகையால் இன்று நான் அங்கு நிற்கப் போவது இல்லை. நான் இன்றைக்கு மற்ற தலைப்புகளுக்குள்ளாய் சொல்லுகிறேன். அடுத்த வசனம். அவன் கட்டின அரண்மனையும், அவன் கட்டின வீடு, அவனுக்கு அது அரண்மனை, ஏனென்றால் அவன் ராஜாவாக இருந்தான். நமக்கு அது வீடாக பார்க்கப்படுகிறது. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவரின் பிரயாசம் விருதா. ஆகையால் இன்றைக்கு நான் இந்த தலைப்பிலே நான் ஆழமாக பேசுவேன். மீதம் இருக்கின்றவைகளை வாசித்து விட்டு நாம் திரும்பி வரலாம். வாசிப்போம். அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும், பந்தியின் போஜன பதார்த்தங்கள், அவன் ஊழியக்காரனின் வீடுகளையும், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகள். ஸோ நல்ல பந்தி இருக்கணும் வீட்டில், பிள்ளைகள் மேடையை சுற்றி இருக்க வேண்டும். தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் டாபிக். அதை பார்த்து அவள் அங்கே பிரமிக்கிறாள். அடுத்தது அவர்களுடைய ஊழியக்காரரின் வரிசையும் அவர்கள் வஸ்திரங்களையும். என்னது அடுத்தது? வஸ்திரங்களுக்கு பார்த்து there is a stress in their dress code. சாலமோனு ட்ரெஸ் கோடை பார்த்தே வியந்து போய் நின்னா. இன்னைக்கு சபையை பார்த்தா சபை எவ்வளோ அழகாக ட்ரெஸ் கோட் பண்ணணும். தட் இஸ் another topic. I am not going today. Again, this is a little bit hot topic. கொஞ்சம் ஹாட்டாக பேச வேண்டியது இருக்குங்க. ஸோ ஆதி திருச்சபை எப்படி இருந்தது, how the first Anglican, first how the Roman Catholic, then we have to come all the way through the history. இன்றைக்கி பெந்தேகோஸ்தே எப்படி இருக்குன்னு பேசணும். ஓகே, ஸோ I am not going there, but there is a stress on dress code. அதை மாத்திரம் இந்த நாளிலே சொல்லிவிட்டு நான் கடந்து செல்கிறேன். வாசிப்போம். அவனுடைய பானபாத்திரக்காரரையும், அவனுடைய the serving in the home, அவனுடைய அரண்மனையிலே இந்த போர்ட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, பானபாத்திரக்காரர்கள். ஹோட்டலுக்கு போனீங்கன்னா அவங்கள்ட்ட யார் வருவா? போர்ட்டர்ஸ் தான் வருவாங்க. அவர்கள் தான் இந்த சப்ளையர். அவர்களுடைய இந்த நடத்தைகள், the way they serve, we are the fellow servants of God தான் எழுதியிருக்கு. நம் கிறிஸ்துவின் உடன் ஊழியர்கள் என்று தான் என்ன செஞ்சிருக்கு புதிய ஏற்பாட்டில். we should be have the servant heart, serving the people. அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்குள், the last one is the temple of God.
8 காரியங்கள் அவளை ஆச்சரியத்தில் பிரமை கொள்ள வைத்தது. She was surprised at 8 things. தேவனுடைய ஆலயத்தை பற்றி நான் அடுத்த வாரம் முடிந்தால் பேசுவேன். மற்ற காரியங்கள் ஏராளமாய் பேசுவதற்கு நேரமில்லை. எப்பொழுது தேவன் அனுமதிக்கிறாரோ அப்பொழுது பேசலாம். இன்றைக்கு அவன் கட்டின வீட்டை பற்றி நான் பேச போகிறேன். Because less time, that's why I take the small topic. அவன் கட்டின வீடு 2 பெரிய கட்டடங்களை அவன் கட்டினான். ஒன்று தேவனுடைய ஆலயம், இன்னொன்று அவன் கட்டின அரண்மனை. தேவனுடைய வீட்டை காட்டிலும் கூடுதலாக 7 வருடங்கள் எடுத்துக்கொண்டான் தன்னுடைய அரண்மனையை முடிப்பதற்கு. அங்கேயே பிரச்சனை இருக்கு. தாவீது சொன்னான், நான் மச்சுப்பாவப்பட்ட வீட்டிலே இருக்கும் பொழுது உம்முடைய பெட்டி கூடாரத்திற்குள் கிடக்கிறதே என்று தேவனுடைய வீட்டை பார்த்து அங்கலாய்த்தான். ஆனால் சாலமோன் தேவனுடைய வீட்டை காட்டிலும் தன்னுடைய வீட்டை மிக பிரமிப்பாக கட்டிக்கொண்டான். அங்கே தான் சறுக்கல் வருகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம். இப்போ எது முதல்ல இருக்கணும்? கர்த்தருடைய காரியம் முதல்ல இருக்கணும். கர்த்தருடைய காரியம் பிரமிப்பாக இருக்கணும். கர்த்தருடைய காரியம் எல்லாம் ஒழுங்காக இருக்கணும். வாசிக்கலாம் 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துக்கு நேராக திருப்பிக்கலாம். 11ஆம் வருஷம் பூல் என்னும் 8ஆம் மாதத்திலே அந்த ஆலயம் முழுவதும் சகல சட்ட திட்டத்தின்படியே ஒரு பங்கும் குறையாமல் கட்டி தீர்ந்தது. அவன் அதை கட்டி முடிக்க 7 வருஷம் சென்றது. 7 வருஷம் தேவனுடைய ஆலயத்தை கட்டி முடிக்க. எக்ஸாக்ட்லி வாட் காட் ஹஸ் ஷோன், நதிங் ராங். எக்ஸாக்ட்லி தாவீது சொல்லிக் கொடுத்தபடியே தேவனுடைய கூடாரம் அன்றைக்கு வனாந்தரத்திலே ஏற்படுத்தப்பட்ட போது எப்படி இருந்ததோ அதே போல் இப்பொழுது அது ஒரு கட்டிடமாக வடிவமைக்கப்பட்டது. மிக நேர்த்தியாக செய்து முடித்தான். அது சாலமோனின் ஞானம். 7 வருஷம் சென்றது. அடுத்த அதிகாரத்தினுடைய முதல் வசனம். சாலமோன் தன் அரண்மனை முழுவதையும் கட்டி முடிக்க 13 வருஷம் சென்றது. எத்தனை வருஷம்? ஆஹா, கர்த்தருடைய ஆலயத்துக்கு 7 வருஷம் தான். ஆனால் இங்கே மீதி இருக்க பணத்தெல்லாம் போட்டு பூசணும்ல, So he took 13 years to construct his own home. What is the lesson from here? There is a secular lesson, there is a spiritual lessons. ஆவிக்குரிய பாடங்களும் உண்டு, உலகத்திற்குரிய காரியங்களும் உண்டு. வீடு கட்டணும்னா 2 மாசத்துல கட்டி முடிச்சிட முடியாது. பிரதர், டிசம்பரில் கல்யாணம் இருக்கு, நவம்பரில் வீடை கட்டி முடிச்சிடணும், ஜனவரியில் உன் வீடு விழுந்துடும். அவ்வளோ வேகமாக கட்டுனான். என்ன செஞ்சிடும்? வீடு விழுந்துடும். கிவ் டைம், டேக் டைம். மெனி ஆஃப் யூ லூஸ் மணி பிகாஸ் யூ ஆர் ஹரி அப் இன் டைமிங். வேகமாக கட்டணும், நீ காசெல்லாம் போச்சு. வேகமாக போச்சு, நீ காசெல்லாம் போச்சு. நல்ல கவனிங்க. Solomon took 13 years. That's why he was a wise man. Slow and steady. இயேசு கிறிஸ்து சொன்னார், வீடு கட்டுகிறவன் உட்கார்ந்து எவ்வளவு கணக்கு பார்க்கணும், எப்போ முடியும், நம்மளுடைய பலன் என்ன, நம்முடைய பலவீனம் என்ன, நம்முடைய வருமானம் என்ன, நம்முடைய செலவு என்ன, எவ்வளோ லோன் எடுத்தால் தாங்கும், அதெல்லாம் உட்கார்ந்து கணக்கு பார்த்து தான் என்ன செய்யணும்? கட்டணும். இன்னொன்று, யாரை நம்பி கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு காரியம் இருக்குது. சாலமோனுக்கு எருசலேமில் கட்டுனா, எருசலேம் முழுக்க அவனுக்கு ஆள் கிடையாது, தெரியுமா? எருசலேம் முழுக்க அவனுக்கு ஆள் கிடையாது. எங்கேருந்து கொண்டு வந்தான் தெரியுமா? வாசிக்கலாம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ராஜாவாகிய சாலமோன் ஈராம் என்னும் ஒருவனை தீருவிலிருந்து அழைப்பித்தான். எங்கேருந்து வரணும்? இன்னொரு மகாணத்திலிருந்து ஆள் வரணும். அவன் தான் ஒழுங்காக கெட்டுவான். அவன் தான் என்ன செய்வான்? ஒழுங்காக கெட்டுவான். பிரதர், அவரு கெட்டுவார், இவரு கெட்டுவார், ஒழுங்காக கெட்டுவானா? அதான் சாலமோன் ஞானி. ஏன்னா இவன் எங்கள் அப்பாட்ட இருந்தே கலையை கத்தவன். 14ஆவது வசனம். இவன் நப்தலி கோத்திரத்தானாகிய வேற கோத்திரம் தான்.
நம்ம கோத்திரத்திலே யாராவது வீடு கட்டுறவங்களே இருப்பாங்களா? என்ன ஏமாத்திடுவாங்க. கவனம். நப்தலி ஒரு கைம்பெண்ணின் மகன், இவன் விதவையின் மகன், இவன் தகப்பன் தீர் நகரத்தான் ஆகிய கன்னான். இவன் சகலவித வெண்கல வேலையையும் செய்யத்தக்க யுக்தியும் புத்தியும் அறிவும் உள்ளவனாய் இருந்தான். இந்த ஆள் தான் நமக்கு வேணும் வீடு கட்டுறதுக்கு. தெரிஞ்சவங்க இல்ல, புத்தியும் அறிவும் உள்ளவன் தான் வேணும் வீடு கட்டுறதுக்கு. புத்தியும் அறிவும் உள்ளவன் தான் வேணும். அதனால் யாரை நம்பி கொடுக்குறீங்கன்னு கொஞ்சம் கவனமாக இருங்க. சொந்தக்காரங்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னாங்க. ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, பிரதர் 65 லட்ச ரூபா கொடுத்துட்டேன், இன்னும் 35 லட்ச ரூபா வேணுமா பிரதர் அப்படி. எங்கே போயிட்டு நான் கேட்டேன் 35 lakhs வாட் ஹேப்பன்? எங்கள் மாமனார்கிட்ட தான் கொடுத்தோம், மாமனார் ஷேர் பண்ணி கொடுத்துட்டாருன்னு சொல்கிறாங்க. சண்டை. To whom you are handing over your big money, be careful, be careful. நல்ல கவனிங்க. பெரிய வேலையெல்லாம் செய்யும்போது you take your time. அதனால தான் உட்காந்து கணக்கு பார்க்கணும், நம்ம எப்போ போகலாம். இன்னொருத்தர் சொன்னார், நம்பி டைல்ஸ் வாங்க சொன்னேன் பிரதர், பஸ் ஸ்டாண்டில் பாத்ரூமில் விட்டுற டைல்ஸ் எல்லாம் எங்கள் வீட்டில் கொண்டு ஒட்டி வச்சுருக்கான் பிரதர். இந்த வசனத்தை படிக்க பாருங்கள். கல் வேலைகள் செய்கிறதுக்கு எங்கே போய் சாலமோன் வாங்கிட்டு வந்தான் நீ? அப்போ அந்த மாதிரி வேலைகள்லாம் நீங்கள் போயிடணும். இல்லைன்னா பாத்ரூம் டைல்ஸை தான் ஒட்டி வச்சுருப்பாங்க. மொதல் நாள் பளபளன்னு இருக்கும், அடுத்த நாள் என்னது ஒரு மாதிரி சத்தம் கிராக் வருதுன்னு தெரியும். கவனமாக இருக்கணும். யுவர் ஸ்பெண்டிங் பிக் மணி ஃபார் யுவர் ஹோம். பிரதர் லட்சமாக பேசுகிறீங்களா பிரதர் அப்படின்ட்டு சொல்லலாம். நமக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைங்களா. வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. சங்கீதம் 68ஆம் அதிகாரம், சங்கீதம் 68 6வது வசனம். தேவன் தனிமையானவர்களுக்கு யார் ஏற்படுத்துகிறா? யார் ஏற்படுத்துகிறா? யாருக்கு? ஆமாம், ஒட்டிக்கிட்டே கடந்து ஒரே சண்டை. 4 பேருக்கு ஒரு வீட்டை 4ஆக பிரிக்கணும் அப்படின்ட்டு ஒரு சண்டை. நீ தனியாக போயிட்டீங்கன்னா உனக்குன்னு ஒரு வீடை என்ன செஞ்சிடலாம், கட்டிடலாம். அதை யார் ஏற்படுத்துகிறா? ஒரு காலத்தில் ஒட்டிக்கிட்டு கிடந்தீங்க, வேறு வழி கிடையாது. பட் now God has given you chance to construct your own home. Come out and construct. புரட்டாஃப்ளைப்லேருந்து குவைத்துக்கு வந்தேன், இத்தனை வருஷம் இருந்தேன், சொந்த வீடு இல்லைன்னு திரும்பி போவாத. அது கர்த்தருடைய நாமத்திற்கே தூஷணம். வீடு வாசல் யார் ஏற்படுத்துகிறா? அதுக்கு தான் வசனத்தை காமிக்கிறேன், வேறு நான் சொன்னேன்னு சொல்லிடக்கூடாது. வீடு வாசலை யார் ஏற்படுத்துகிறா? கர்த்தர் ஏற்படுத்துகிறார் தனிமையானவர்களுக்கு. ஆல் த யங்ஸ்டர் தோஸ் ஹூ ஆர் ஹியர் வெரி ஏர்லி. வாலிப பிள்ளைகளாக வந்தவங்கெல்லாம் உனக்குன்னு ஒரு வீட்டை கட்டிக்க. அப்போ தான் ஜீவியம் சமாதானம் உள்ளதாக இருக்கும். கர்த்தர் தருகின்ற நாட்களை கிருபையாய் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய பணத்தை யார் கையிலும் கொடுத்து மாட்டிவிட்டு ஏமாந்து நிற்காதீர்கள். கர்த்தர் வீடு வாசல்களை ஏற்படுத்துகிறார். இல்லை கவனிங்க. இட்ஸ் மை ப்ரேயர் பிஃபோர் ஐ ப்ரிப்பேர் திஸ் லெசன் தட் எவ்ரி ஒன் இன் திஸ் ஸ்டாண்ட், இந்த கூடாரத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு சொந்த வீடு இருக்கணும்ன்ட்டு வருஷம் எனக்கு பிக்சர் வருது. எங்கள் வீடை பிரதிஷ்டை பண்ணுறோம், ரொம்ப சந்தோஷம். அதுபோல் வீடு இல்லாதவங்க இருக்கக்கூடாது என்பது என்னுடைய ஜெபம். அது எந்த ஊரில்னாலும் பரவாயில்ல. பிரதர் இந்த ஊரில் தான் வேணும்னா நான்லாம் ஜெபம் பண்ண மாட்டேன். உங்கள் ஊரில் ஏதோ நீங்கள் போகிற இடத்துல நீங்கள் போய் இளைப்பாறுவதற்கும் திரும்பி வருவதற்கும் வசதியான ஒரு வீடு வேணும் என்பது எனக்கு எந்த சந்தேகம் இல்லை. ஐ ப்ரே தட் எவ்ரி ஒன் ஷுட் ஹேவ் தட். இல்லாத தேவ பிள்ளைகள் வாஞ்சித்து ஜெபிக்கணும். ஒரு விஷயம் கண்ணை மூடுவோமா? வீடு இல்லாதவங்கலாம் ஐ கோயிங் டு ப்ரே ஃபார் யூ. தோஸ் ஹூ டோன்ட் ஹவ் ஹவுஸ், யூ வாண்ட் டு கன்ஸ்ட்ரக்ட் த ஹவுஸ். எல்லாம் கண்களை மூடி. நல்ல தகப்பனே, வேதம் சொல்லுகிறது தனிமைப்பட்டவர்களுக்கு தேவன் வீடு வாசல்களை உண்டு பண்ணுகிறீர் என்று. நம்முடைய பிள்ளைகளை அந்நிய தேசத்தில் கொண்டு வந்திருக்கிறீர். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். வீடு கட்ட வேண்டும் என்று வாஞ்சியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு வள்ளி வாசல்களை திறந்து கொடுக்கும்படியாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் வீட்டை கட்டாராக கட்டுகிற பிரயாசம் விருதா என்று எழுதப்பட்டிருக்கிறதே. நாங்கள் பிரயாசப்படுவது அல்ல, எங்கள் தேவனுடைய ஆசீர்வாதம். எங்களுக்கு வீடுகளை கட்டி தரும்படியாய் கூட செபிக்கிறோம். கட்டி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம். பண தேவைகளை சந்தியும் ஞானத்தினால் வீடு நிலைநிறுத்தப்படும் என்று எழுதியிருக்கிறதே. உடைய ஞானம் உடைய பிள்ளைகளை நிரப்பி
தகப்பனே, வீண் செலவீனங்கள் இல்லாமல் சரியாக கட்டி முடித்து தேவநாமத்தின் மகிமைக்காக பிரதிஷ்டை பண்ணப்பட கிருபை தாரும். அந்த கூடாரத்திற்குள் சமாதானமும் சந்தோஷமும் எப்பொழுதும் இருக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும், தடைகளை மாற்றி போடும். இயேசுவின் மூலம் ஜெபங்கிற நல்ல பிதாவே. So I will come to your houses, okay? நல்லா கவனிங்க. அப்போ இந்த வீட்டை கட்டின ஆள் ஒரு சில சத்தியங்களை சொன்னார், அதை படிச்சுக்கணும். இந்த வீட்டை கட்டின ஆள் ஒரு சில சத்தியங்களை சொன்னார். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 24 அதிகாரம் 3 வசனம் 4 வசனம். நீதிமொழிகள் 24 அதிகாரம். வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு. எப்படி கட்டப்படும் வீடு? ஆமாம், அதுக்கு கொஞ்சம் ஞானம் வேணும். கொஞ்சம் வீடு கட்ட முன்னாடிலாம் விசாரிக்கணும். எப்படி அங்கே சாலமோனை பார்த்தீங்கன்னா மண்டபம் ஒன்றை அமைத்தான், அதிலே அறைகளை அமைத்தான். அவனுடைய மண்டபத்தில் 45 அறைகள் இருந்தன. அது மாதிரி நமக்கு ஒரு ட்ராயிங் ரூம் வேணும். நம்ம மொழியில் ஹால்னு சொல்லுவாங்க, ஹால்னு ஒன்று வேணும். தனிப்பட்ட பெட்ரூம்ஸ்னு ஒன்று வேணும். அதற்கு தொட்டி ஒன்றை அமைத்தான், அதில் 2000 கொள்ளளவு தண்ணீர் வைக்கலான்னா நல்ல வாட்டர் சோர்ஸ் வேணும். நல்ல முதல்ல பிளான் பண்ணுறவங்க வாட்டர் சோர்ஸ்லாம் முதல்ல போட்டுறணும். வீடு கட்டின பிறகு வாட்டர் சோர்ஸ்னு இடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. நிறைய பேர் இடிக்கிறத பார்க்குறேன். எதுக்குன்னா தொட்டி கட்டுறாங்களாம் கட்டின வீடுக்கு. முதல்ல கட்டியிருந்தால் இடிக்க வேண்டிய தேவையில்லைல்ல. அதனால் ஞானத்தினால என்ன செய்யப்படும்? வீடு கட்டப்படும். புத்தி இல்லை ஸ்திரீ, சத்தமாக சொல்லுங்களேன். புத்தி இல்லை ஸ்திரீ. ஸோ கன்சல்ட் வித் தம், தே மே கிவ் யூ குட் ஐடியா. ஏன்னா அவங்க தான் யூடியூப்பு ஃபேஸ்புக்கெலாம் நிறைய பார்க்குறாங்க. அதனால் அவங்களுக்கு தெரியும், அழகாக சொல்லுவாங்க எப்படி வீடு கட்டணும், எப்படி ஹால் கட்டணும். கதவை பூட்டிடுங்க போனவங்க வெளியில், எப்படி கட்டணுங்கிறதெல்லாம் அவங்க கற்று தருவாங்க. ஸோ வீடு ஞானத்தினாலே கட்டப்படும், விவேகத்தினாலே என்ன செய்யப்படும்? நிலை நிறுத்தப்படும். அண்டர்ஸ்டாண்ட். முதல்ல புரிஞ்சுக்கங்க நமக்கு என்ன வேணும், எதிர்காலத்தில் நம்ம எப்படி இருப்போம். கொஞ்சம் விவேகமாக செயல்பட்டால் நம்ம செலவுக்குள்ளாக நின்றோம். நம்ம செலவுக்குள்ளாக என்ன செஞ்சிடும்? நின்றுறோம். நம்ம பிள்ளைங்கள்லாம் இந்த தேசத்தில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்தியாவுக்கு வரலாம், ஆனால் உங்கள் கிராமத்துக்கு வருவாங்களாங்கிறது எனக்கு டவுட்டு. உங்கள் ஊரில் ஏன்னா அங்கே இருக்கிறவனுக்கே வேலை இல்லை, இங்கே படிச்சுட்டு போகிறவங்களுக்கு அங்கே இங்கே வேலை கிடைக்க போகுது. அதனால் அந்த சிந்தையை விட்டு முதல்ல வெளியில் வந்துடணும். அந்த சிந்தையை விட்டு என்ன செஞ்சிடணும்? வெளியில் வந்துடும். பட் we need a house. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. எஸ்பெஷலி இங்கே தனியாக இருக்கிறவங்க, ஊரில் குடும்பம் இருக்குன்னா நல்ல வீடு வேணும், பாதுகாப்பான வீடு வேணும். அதனால் விவேகத்தினால அதை நிலைநிறுத்தணும். காசு வீணாக போகக்கூடாது. யார் கையில் கொடுத்து பிரதர் சிஸ்டர்னு கொடுத்து லட்சங்களை இழந்துடாதங்க. நீங்கள் போய் இருக்கிற மாதிரி பார்த்து காரியங்களை நீங்கள் செயல்படுத்த வேண்டும். அதுக்கு தான் we need wisdom. எதுக்கு வீடு கட்டலைன்னா ஞானம் இல்லைன்னு தைரியமாக சொல்லுவேன். எதுக்கு வீடு கட்டலைன்னா தைரியமாக சொல்லுவேன். உங்களுக்கு ஞானம் இல்லை, கட்டுறதுக்கு உண்டான ஞானம் இல்லை, கணக்கு பார்க்குறதுக்கு உண்டான ஞானம் இல்லை, விவேகம் இல்லை. அதனால தான் வீடு கட்டப்படலை. இன்னும் நிறைய விசுவாசிகள் விசுவாசம் சொல்லி விவேகம் எல்லாமே இருக்கிறான். விவேகம் எல்லாமே இருக்கு. அதுக்கு தான் அந்த வசனங்கள்ல இங்கே எழுதப்பட்டிருக்கு. நல்லா கவனிங்க. அடுத்த வசனம். ஆமாம், அறிவுனாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும். அருமையும் இனிமையுமான பொருள்னால வீட்டு அறைகள் நிறைஞ்சிருக்கணும். தேவையில்லாதனால வீட்டு அறைகள் என்ன செஞ்சிருக்காது? நிறைஞ்சிருக்காது. பிள்ளைகளை கூப்பிட்டு சூப்பர் மார்க்கெட்டு போனீங்கன்னா அங்கே வச்சுருக்கிறதெல்லாம் தூக்கிட்டு வரோம். அதில் நம்ம அறைகளுக்கு பொருந்தாது. அதில் நம்ம அறைகளுக்கு என்ன செய்யாது? பொருந்தாது. நான் வீட்டில் ஒரு லைட் வாங்கிட்டு வச்சேன், நைட் லேம்ப் அப்படின்ட்டு. அப்போது நைட்டு பசங்க இருட்டில் படுக்கக்கூடாது, ரொம்ப ஓவர் பவராக இருந்தாலும் கண்ணில் அதிகமாக படுதுங்கிறதுனால வச்சுருந்தேன். நான் வச்சுட்டு கொஞ்சம் நேரத்தில் வெளியே போயிட்டு வரும்போது என் பையன் அதை பிடுங்கி கையில் வச்சுக்கிட்டு இருக்கான். பிடுங்கி வைடா இல்லைடா அவன் நினைக்கிறான் இது டாய்ஸ்ன்னு நினைக்கிறான். இது நைட் லேம்ப்டா. 3 நாளில் நைட் லேம்ப் காணாமல் போச்சு. இட்ஸ் நாட் ஒர்க்கிங் அட் ஆல். ஐ ட்ரைட் அகேன். வி லாஸ். அதுக்கு பிறகு ஒரு பல்பை வாங்கி மேலே மாட்டி விட்டேன். இன்றைக்கி வரைக்கும் ஒர்க் பண்ணுது. இதனோட காஸ்ட்டு அது இதை விட 4 மடங்கு அதிகம். அவன் விளாண்டது இது 4 மடங்கு கம்மி.
இப்போ எது அருமையானது? பல்பு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், நிறைய பல்பு வீட்டில் இருக்குன்னு எனக்கு தெரியும். முன்னாடி ஒரு கதை சொல்லியிருப்பேன், இப்போ சொல்கிறேன், ஞாபகப்படுத்துகிறேன். இங்கேருந்து ஒருத்தர், நாங்கள் என் கூட தான் இருந்தார். எங்கள் வீட்டில் நான் அப்போ கல்யாணம் ஆகலை. அப்போ என் கூட நிறைய ஊழியக்காரங்க இருந்தாங்க. இப்போ ஊழியக்காரங்க வீட்டுக்கு வர்றது கம்மி. அப்போ நிறைய ஊழியக்காரங்க எங்கள் வீட்டில் தான் தங்குவாங்க, எங்கள் வீட்டில் தான் சமைப்பாங்க, எங்கள் வீட்டில் தான் சாப்பிடுவாங்க. அப்போ ஒருத்தர் லேட்டாக வந்துட்டால் எங்கள் வீட்டில் ஒரு ஓவன் இருக்கும், அது உள்ளே கொண்டு சரசரன்னுட்டு சூடு பண்ணி சாப்பிடுவார். அவர் பார்த்துட்டு ஒரு நாள் சொன்னார், இது நல்லா இருக்க அப்படின்னாரு. அது நல்லா தான் இருக்கும், அது ஒன்று ஊருக்கு வாங்கிட்டு போகணுமா? நான் சொன்னேன், இது ஊருக்கு வாங்கிட்டு போகாத, கரண்ட் பில் கட்டுறது கூட உனக்கு சம்பளம் கிடையாது, நீ வாங்காத அப்படின்னு. கேட்கல, அது என்ன அப்படின்னுட்டு போனார். ஆஃபர் வந்துச்சு, 35 கடிலேருந்து 15 கடிக்கு ஆஃபர் வந்தோடனே தூக்கிட்டார். எனக்கு தெரியாது. வாங்கிட்டு கொண்டு போனார். ஊரில் போய் 2 நாள் நல்லா போச்சு. அடுத்த மாதம் முடிஞ்சோடனே எனக்கு ஃபோன் வந்துச்சு. என்னன்னு கேட்டேன், எனக்கு ஒரு 50 கடி தருவீங்களா அப்படின்னாரு. என்னன்னு கேட்டேன், திரும்ப வர்றதில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு. ஓவன் எப்படி ஓடுது அப்படின்னேன். அது என்ன கரண்ட் பில் வருது. நல்லா கவனிங்க, கரண்ட் பில் கட்டுறதுக்கு நம்மளால் முடியலை, இந்த பொருள் அங்கே பயன்படுமா? அங்கே விறகு அடுப்பில் வச்சு சூடு பண்ணால் சூடாக போகுது. உங்கள் வீட்டில் விழுற தென்னை மட்டையை வெட்டி எடுத்து உள்ளே வச்சிங்கன்னா சூடாக போகுது, அவ்வளோதானே. இப்போல்லாம் கறி பிடிக்காத அடுப்புலாம் வச்சு தராங்க. கான்டாக்ட் நம்பர் வேணால் கேளுங்க, நான் தரேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இல்லாததா? நான் தரேன், வேணா. நல்லா கவனிங்க, எந்த பொருள் இருந்தால் வீடு இனிமையாக இருக்கும்? இனிமையான இல்லறம்னு அண்ணன் மோகன் சிலாசஸ் ஒரு புக் எழுதியிருப்பாங்க, ரீட் இட். நல்லா கவனிங்க, வீட்டில் இனிமையான சகலவித பொருட்கள்னால என்ன செஞ்சணும், தேவையில்லாதது அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன், அவங்க வாங்கினாங்க இவங்க வாங்கினாங்கன்னு சொல்லி நிறைக்கக்கூடாது. தேவையுள்ள நீண்டு உழைக்கக்கூடிய பொருட்களால் உங்கள் வீட்டை நிரப்புங்கள். அது உங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணுற ஒவ்வொரு காசும் பயன்படணும். இன்றைக்கும் நான் ஊருக்கு போனேன்னா, நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எந்த தட்டில் சாப்பிட்டனோ அந்த தட்டில் தான் சாப்பிட்றேன். அது பிறகு எங்கள் வீடு மாறிடுச்சு, எங்கள் வீடை புதுமைப்படுத்திட்டான். பட் எங்கள் அம்மா இன்னும் என் தட்டை வச்சுருக்குறாங்க. எந்த தவளையில் தண்ணி பிடிச்சாங்களோ அதே தவளையில் தான் இன்றைக்கும் தண்ணி. ஃபில்ட்ரு வந்துட்டு கூல் பாக்ஸ் வந்துட்டு நாங்கள் மாற்றலையே. நான் மாட்டி விட்டுட்டு வந்துட்டேன்னா குழவி போய் கூடு கட்டும். அதனால் உங்கள் வீட்டுக்கு எது ஃபிட் ஆகும்னு நினச்சி அது பொருட்களை வாங்கினீங்கன்னா உங்கள் வீடு இனிமையாக இருக்கும், நஷ்டம் வராது, உங்கள் பேங்க் பேலன்ஸ் நல்லாயிருக்கும், சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் வீட்டில் என்ன செஞ்சுருக்கோம். இதை யார் சொல்கிறாருன்னா, வீடு கட்டி நாசமாக போனவர் தான் சொல்கிறாரு. அவர் தான் சொல்கிறார் அறிவினால். அதனால் ஒரு பொருள் வாங்கும்போது எவ்வளோ நாள் உழைக்கும், எவ்வளோ காசு போடுறோம், எப்படி நமக்கு பயனுள்ளதாக இருக்கும், அதெல்லாம் யோசித்து என்ன செய்யணும், வாங்கணும். எங்கள் வீட்டில் ஒரு ஏர் ஃப்ரையர் வாங்கணும்னு ஒரே அப்போமே வச்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னமோ கொலஸ்ட்ரால்லாம் எல்லாருக்கும் எகிர்ற மாதிரி. நீங்கள் எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறத ஏர் ஃப்ரையரில் பொரிச்சு எடுத்தீங்கன்னா அந்த டேஸ்ட்டு கிடைக்காது. ஆயில் இஸ் ஆயில். அந்த டேஸ்ட்டை சாப்பிட்றது, அதுக்கு பிறகு இது என்ன ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா அது அப்படி தான் இருக்கும். ஏருக்கும் ஆயிலுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏருக்கும் ஆயிலுக்கும் என்ன இருக்குது, வித்தியாசம் இருக்குது. அப்புறம் 2 நாள் என்னமோ பொரிச்சு எடுப்பாங்க, வாங்கிட்டோம். 3ஆவது நாள் ஏர் ஃப்ரையர் எங்கே இருக்கும், மேலே இருக்கும். எங்கள் வீட்டில் ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணுறது ஒன்று எனக்கு ஃப்ரீயாக வந்துச்சு. ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணுறது ஒன்று எனக்கு ஃப்ரீயாக தந்தாங்க. நான் ப்ரைவேட்டில் வேலை பார்க்கும்போது அவங்க கிஃப்டாக என்கிட்ட தந்தாங்க. நான் அதை வாங்கி கொண்டு, எப்பா எல்லாம் ரொம்ப டோஸ்ட் பண்ண கஷ்டப்படுறீங்களா, இப்போ டோஸ்டரை தேடி பார்க்குறேன், வீட்டில் காணோம், எங்கடா இருக்கு. நல்ல கவனிங்க, எங்கே இருக்குன்ட்டு தெரியல. நல்ல கவனிங்க, இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. இதெல்லாம் நமக்கு என்ன செய்யாது, ஒத்து வராது. எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன், நல்ல பொருட்களை வாங்குங்கள், உங்கள் காசுகளை மிச்சப்படுத்துங்கள். தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. நல்ல ஞானத்தையும் அறிவையும் தந்து உங்கள் வீடு நிரப்பப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன். எல்லாம் ஜெபிக்கணும், வீண் செலவு வரக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு. அப்போ தான் கஷ்ட காலத்தில் நிற்க முடியும், கிரைசிஸில் நிற்க முடியும். கிரைசிஸ் வராதுன்னு சொல்லாங்க, எல்லாத்துக்கும் வரும். கோவிட் வந்துச்சுல, எல்லாருக்கும் கிரைசிஸ் தானே.
3 மாதம் சம்பளம் இல்லை, 6 மாதம் சம்பளம் இல்லை, தென் யூ வில் ஸ்டாண்ட். அப்போ தான் நிற்க முடியும். ஓகே, இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு வரேன். இயேசு கிறிஸ்துவை சொல்லாமல் விட்டோம்னா இதில் என்ன செய்யாது, பொருள் இருக்காது. இயேசு மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். மாட்டுத் தொழுவத்தில் தான் இயேசு என்ன செஞ்சார், பிறந்தார். சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனை விசாரிக்க வந்தாள். ஆனால் இயேசுவினுடைய பிறப்பை விசாரிக்கும்படியாக ஞானிகள் வந்தார்கள். அவர்களும் பொன்னையும் வெள்ளை போலத்தையும் கொண்டு வந்தார்கள். அவர்களும் இயேசுவுக்கு நல்ல விலை உயர்ந்த கந்தவர்க்கங்களை கொண்டு வந்தார்கள். So the pictures are same. சாலமோனின் வீட்டை பார்த்து வியந்து போய் நின்றாள் சேபாவின் ராஜஸ்திரி. இயேசு கிறிஸ்து மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தவர். ஆனால் ஞானிகள் வந்த பொழுது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அவர்கள் அந்த வீட்டிற்குள் எங்க இருக்கார் இப்போ இயேசு கிறிஸ்து? the baby Jesus where? மாட்டுத் தொழுவத்தில் இல்லை. 2:11 என்ன சொல்லியிருக்கு? இப்போ ஞானிகள் எங்கே வராங்க? வீட்டுக்கு வந்துட்டாங்களா? நம்ம மாட்டுத் தொழுவத்தை வருஷம் ஃபுல்லாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இயேசு கிறிஸ்து எங்கே இருந்தார்? இருக்குதா? இயேசு கிறிஸ்து ஞானிகள் எங்கே வந்து பார்த்தாங்க? அப்போ இந்த மாட்டுத் தொழுவத்தில் கொண்டு கிஃப்ட் வைக்கும் போது போடுற போதெல்லாம் எனக்கு இடிக்கும். திஸ் இஸ் நாட் த ட்ரூத். ட்ரூத் தேர் இன் த ஹோம். இயேசு கிறிஸ்துவுக்கு சத்திரத்தில் இடமில்லை என்கிறபடியினால் மாட்டுத் தொழுவத்தில் என்ன செய்தார்கள்? அந்த நேரத்திற்காக, அந்த பிரசவ காலத்திற்காக ஒதுங்கினார்கள். ஆனால் அவர் அங்கேயே இருக்கவில்லை. கூடிய விரைவில் ஒரு வீட்டிற்குள் கொண்டு செல்லப்பட்டார். கொஞ்ச காலம் வாடகை வீட்டில் ஒடுங்கலாம், ஆனால் நமக்குன்னு என்ன வேணும்? ஒரு வீடு வேணும். தட் இஸ் a picture we learn. ஒரு நாள் இப்படி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒருத்தர் வந்து சொன்னார், இயேசு கிறிஸ்து வீட்டுக்குள்ள இருந்தாருங்கிறதே இப்போ தானே தெரியுது அப்படின்னுட்டு. இவர் என்ன வாழ்க்கை ஃபுல்லாக மாட்டுத் தொழுவத்திலே இருந்தார்? வாழ்க்கை ஃபுல்லாக மாட்டுத் தொழுவத்திலே இருந்தார். இமீடியட்லி மேய்ப்பர்கள் பார்க்கும் பொழுது ஒருவேளை மாட்டுத் தொழுவத்தில் இருந்திருக்கலாம். ஞானிகள் பார்க்கும் பொழுது அவர் ஒரு வீட்டிற்குள் இருந்தார். அந்த வீட்டிற்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு என்ன செஞ்சாங்க? ஆங்கிலத்தில் வாசிங்க. they fell down and worshipped him. சாலமோனின் வீடு வியப்புக்குரியதாயிருந்தது. இயேசு கிறிஸ்துவினுடைய வீடோ ஆராதனைக்குரியதாயிருந்தது. let your house be the house of worshiping Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கின்ற இடமாக உங்கள் வீடு இருக்கட்டும். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஞானிகள் அவ்வளவு வியந்து போய் நின்று இது எப்படி என்று ஆசீர்வாதங்களை பார்த்து கேள்வி கேட்டுக் கொண்டு இருக்கிறாள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை கண்ட பொழுதோ அந்த வீட்டிலே ஆராதனை நடந்தது. That's worship. Let your house be the house of worship. தேவனை துதிக்கிற துதி, அவரை மகிமைப்படுத்துகின்ற பாடல்கள் உங்கள் வீட்டிலே கேட்கட்டும். At least once in a week sit together as a family, sing and praise God. ரெகுலர் டியூட்டி உள்ளவங்களுக்கு ரெகுலராக நடக்கணும்.
உங்கள் குடும்ப ஜெபங்களிலே கர்த்தரை போற்றி துதித்து அவரை மகிமைப்படுத்துங்கள். That is the house of Jesus Christ. அது இயேசு கிறிஸ்துவின் வீடு. அது பெரிய வீடெல்லாம் ஒன்றும் கிடையாது, பெரிய வீடெல்லாம் ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் இயேசு வளர்ந்த பிறகு கப்பர்நகமுக்கு வராரு. கப்பர்நகமில் ஒரு வீட்டில் தங்கி இருக்கிறாரு. மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகமுக்கு போனார். அவர் கப்பர்நகமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு. அவர் எங்க இருந்தாரு? குழந்தை இயேசு எங்க இருந்தாரு? வீட்டில் இருந்தாரு. இப்போ வாலிபனான இயேசு எங்க இருந்தாரு? நம்ம வீடுல தான் இருந்தார். இயேசு வீட்டில் தான் இருந்தார். அதனால கப்பர்நகம்ல இருந்த வீட்டுக்கு போனாரு. அங்க திமிர்வாதக்காரன் ஒருத்தனை பிடிச்சி என்ன செஞ்சுட்டு வராங்க, உள்ள கொண்டுட்டு வராங்க. வீட்டில் அவர் கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கித்து கொண்டிருந்தார். அவர்களுக்கு கர்த்தருடைய வசனம் பிரசங்கிக்கப்பட்டது. அப்போ நம்ம வீட்டில் நல்ல ஆராதனை இருக்கணும், நல்ல கர்த்தருடைய வசனம் இருக்கணும். இயேசு கிறிஸ்து இருக்கிற வீடு அப்படிதான் இருக்கும். இஸ் a house of worship, is house of word of God. தேவனுடைய வார்த்தைகள் நிறைந்த ஒரு வீடாக இருந்தது. இப்போ இவனை கொண்டு போறதுக்கு உள்ள வழி இல்லை, கூட்டம் நெருக்கி இருந்தபடியினால் அங்கே என்ன செஞ்சாங்க? 4வது வசனம், நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து. கூரையை பிரிக்கிற லெவல்ல தான் இயேசு கிறிஸ்துவின் வீடு இருந்துச்சு. கூரையை, இந்த கூரையை பிரிச்சுட்டு இப்போ உள்ள ஒருத்தனை இறங்க முடியாது. அதனால தான் ஃபயர் வந்தால் ஓடவும் முடியல. அப்படிதானே? இயேசு கிறிஸ்து சிம்பிள் ஹவுஸ், ஹம்பிள் ஹவுஸ். நல்ல கவனிங்க. பெரிய லக்ஸூரியஸ் வீடு இல்லைன்னு கவலைப்படாதங்க. டு யூ ஹாவ் ஹம்பிள் ஹவுஸ், சிம்பிள் ஹவுஸ்? எனஃப். பட் ஷுட் பி யுவர் ஓன். இயேசு கிறிஸ்து 33 வயசு முடியாது இருந்தார். அதனால யூ டோன்ட் ஹாவ் ஹிஸ் ஓன் ஹவுஸ். வி ஆர் கோயிங் டு லிவ் ஃபார் 70-80 இயர்ஸ். கவனிங்க. நாட் அ பிக் ஹவுஸ். அந்த வீட்டில் அவரால் இருக்க முடிஞ்சா முடிஞ்சது. He can adapt. அப்போஸ்தலனாகிய பவுல் கடைசி நாட்களில் வாடகை வீட்டில் இருந்தார். He can adapt. அதனால தான் சொல்றாரு, எல்லா சூழ்நிலையிலும் மனரம்யமாய் இருக்கும்படியாக நாங்கள் பயிற்சி பெற்றிருக்கிறோம். யார்கிட்ட பயிற்சி? ஆவியானவர் தான் பயிற்சி கொடுத்தார். ஆவியானவர் தான் பயிற்சி. ஐ வாஸ் இன் ஹவுஸ். நான் ஒரு வீட்டில் இருந்தேன். பல நாட்கள் அங்கே தான் இருந்தோம். கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே இருந்தோம். சடன்லி சிச்சுவேஷன் அரைஸ் டு மூவ். எங்கே போகிறோம் தெரியாது, எதுக்கு ஆண்டவரை கூட்ட கலைக்கிறீருன்னு தெரியாது. சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு வீட்டுக்கு வந்தோம். எனக்கு தெரியாது சர்ச்சை மூடுவாங்க, நீ எனக்கு தெரியாது சர்ச்சை மூடுவாங்கன்ட்டு எனக்கு தெரியாது. சர்ச்சை மூடிட்டாங்க. ஸோ வேர் வி கேதர்ட். எங்கே கேதர் பண்ணோம்? நல்லா கவனிங்க. அந்த வீடு இல்லைன்னா நான் யோசித்து பார்க்குறேன், ஆண்டவரே 1 வருஷத்துக்காக என் கூட்டெல்லாம் கலைச்சி என் பணத்தெல்லாம் செலவழித்து கொண்டு போனிறேன். பட் காட் ஷோட் மீ த பிக்சர் எஸ்டர்டே. பிலமோன்னு ஒரு நிருபம் இருக்கும், ஒரே ஒரு அதிகாரம் தான். பிலமோன்னு வாசிக்கும்போது வாசிக்கலாம். பிலமோன் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிரியமுள்ள அப்பியாக்களுக்கும் எங்கள் உடன் போர் சேவகனாகிய அர்கிப்புக்கும் உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும் எழுகிறதாவது. இந்த சபை எங்க இருந்துச்சு? இந்த சபை எங்க வந்துச்சு? நல்ல கவனிங்க. வேதத்துல இடம்பெற்ற ஒரு சபை எங்க கூடி வந்துச்சு? பிலமோனின் வீட்டிலே கூடி வந்த சபை. சாலமோன் பெரிய வீடு கட்டினா, பெரிய அரண்மனை கட்டினா. சாலமோன் வீட்டில் வந்து யார் குடியிருந்தா? யார் குடியிருந்தா? வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவன் வாசம் பண்ணும் அவனுடைய அரண்மனை மண்டபத்துக்குள்ளே ஆதேமா திரியாகிய செய்யப்பட்ட வேறொரு மண்டபம் இருந்தது. சாலமோன் விவாகம் பண்ணின பார்வோனின் குமாரத்திக்கு அந்த மண்டபத்தை போல ஒரு மாளிகை. சாலமோன் வீட்டுக்குள்ள யார் இருந்தா? ஆண்டவர் எவனை வேண்டான்னு சொல்லி வெறுத்து எகிப்திலிருந்து தள்ளி கூப்பிட்டுட்டு வந்தாரோ, அந்த பார்வோனின் தொடர்ச்சியாக வந்த பார்வோனின் குமாரத்தி மணவாட்டியாக எங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறாள்? சாலமோனினுடைய வீட்டிற்கு பார்வோனின் குமாரத்தி மணவாட்டியாகிய வந்து உட்கார்ந்து இருக்கிறாள். பிலமோனுடைய வீட்டிற்குள்ளோ கிறிஸ்துவின் மணவாட்டி திருச்சபை இருந்தது. தட் இஸ் a difference. இப்போ உங்க வீட்டுக்குள்ள எந்த மணவாட்டி இருக்கிறா?
கிறிஸ்துவின் மணவாட்டியாகிய சபை உண்டோ? Honor your church through your house. I never preach anything which I am not practicing in my life. Every year I go home, I honor my local church. I gather everyone, all the poor people, little people, village people, all the ministers of God. அந்த கிராமங்களில் ஊழிய செய்கிறவங்க எல்லாரும் I call to my home. I bring மணவாட்டி கிறிஸ்துவின் மணவாட்டியாகிய சபையை I bring to my home because that is the picture I see and that is the blessing. That will bring peace to your home. எருசலேமே, உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. What is the picture? சபையை நேசிக்கின்ற வீட்டிலே சுகமும் சமாதானமும் தங்கும். I call them. Where is the picture? I am not showing for pride. I am telling the truth that you must believe whatever I preach, I practice in my life. This is my house, the small and humble house. When constructed, அது நான் கட்டும் போதே I remember my church. That's why I create lot of space in front. பெரிய மாட மாளிகையை வச்சு ஃபுல்லாக கட்டு. I create space for my church gathering. And when we call all the people, pastors, local pastors வருவாங்க. And first my program is conducting prayer in my home. Then only I will start to do all other works. The target of my vacation. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், first honor God. I share my testimonies. இந்த வீடு முன்னாடி குடிசை வீடாக இருந்துச்சு. அதெல்லாம் கண்களால் பார்த்த மக்கள் இந்த மக்கள். They see and we have small feast. ஏன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வாசிக்கிறோம், வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள். திருச்சபை ஒடுக்கப்பட்ட பொழுது, திருச்சபைக்கு நெருக்கங்கள் அதிகாரங்களிலிருந்து வந்த பொழுது கட்டப்பட்ட தேவாலயங்கள் இல்லை. ஆகையால் நம்ம அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் வாசித்துக்கங்க, நேரம் இல்லை. ஆதி திருச்சபை வீடுகளிலே கூடி வந்து அப்பம் விட்டது. The house became a church. இன்னைக்கு நமக்கு அந்த நிலைமை இல்லை, கட்டப்பட்ட ஆலயங்கள் இருக்கின்றன. But honor your church through your house where the presence of God dwells. எங்கள் அம்மா மாத்திரம்தான் இருக்கிறாங்க. இப்போ till today I am not even fixed CCTV camera. I believe God. ஏனென்றால் எருசலேமே, உன்னை நேசிப்பவர்கள் சுகித்திருப்பார்களாக. அதுக்கு அடுத்தபடியாக தான் அடுத்த வசனம் வருது. நீங்கள் எல்லாரும் எழுதி வாட்டுற வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 122:7 வாசித்து முடிப்போம். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. இது எல்லார் வீட்லயும் மாட்டியிருப்போம்ல. அதுக்கு முந்தின வசனம், எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. எருசலேமே, உன்னை நேசிக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்க? சபையை நேசிக்கிற பிள்ளைகளின் வீடு சுகமாய் தங்கும். வாதை அந்த கூடாரத்தை அணுகாது. அதனாலதான் சொன்னான் தாவீது, உம்முடைய பெட்டி கூடாரங்களிலே கிடக்கும் பொழுது நான் எப்படி மச்சு போகப்பட்ட வீட்டில் இருக்க முடியும்? That is a love for the temple of God. In the New Testament, that is a love for the church of Christ. கிறிஸ்துவின் திருச்சபைக்கு அன்பில்லாமல், I will tell you, love your local church. விட்டுட்டு வேற எங்கேயாட்டு போனீங்கன்னா ஒன்றும் இருக்காதாம்மா. Love your local church where you brought up. எங்கிருந்து வந்தாயோ அந்த சபையை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள், கனப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். Whatever denomination belongs to, I don't care. நல்ல கவனிங்க. எருசலேமே, உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. உன்னை நேசிக்கிறவர்களின் அலங்காரத்திற்கு சமாதானம் தங்கும். வாதை அந்த கூடாரத்தை அணுகுவதில்லை. வியாதிகளுக்கு தேவன் விலக்குவார். Try to bring
honor the bridegroom of Christ. கிறிஸ்துவின் மணவாட்டியாகிய சபையை கனப்படுத்த போசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். தேவன் உன் சகல காரியத்திலும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சுகத்தையும் கட்டளையிடும். எல்லாம் தேவ சமத்தில் நினைப்போம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? நானும்